ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர், திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். சட்டசபையில் நிதியமைச்சர் மரியவல்சனுடைய தமிழ் ஒரு பேசு பொருளானது. அதை திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியதை மரியவல்சன் கோபமாக எடுத்துக்கொண்டார். என்ன உருவ கேள்வி மாதிரி மொழி கேள்வி பண்றீங்க? எனக்கு தமிழ் அவ்வளவுதான் வரும், ஏன் தமிழ் பேசணுமா? எனக்கு பைபிள் மொழி தெரியும், அந்த அன்பு மொழி தெரியும், தமிழை விட பைபிள் கற்றுந்த அன்பு மொழி எனக்கு தெரியும், எனக்கு இப்படிதான் வரும், அதுக்கோசரம் எனக்கு வருங்கிற மாதிரி ஒரு சென்னை ஸ்லாங்ல அவர் பேசிட்டு உட்கார்ந்தார், சில சென்னை அடையாள வார்த்தைகளோட. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு இயல்பா ஒரு தமிழ் பேசுறாருன்னு எடுத்துக்கணுமா, இல்ல ஒரு சட்டமன்றத்துல அவர் கொஞ்சம் நல்ல தமிழ் தான் பேசியிருக்கணும்னு எடுத்துக்கணுமா? திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுட்டி காட்டியது தவறா சரியா? ஆனா சபாநாயகரே சொல்றாரு, லைட்டர் வேவா எடுத்துக்கோங்க, அவர் ஒன்றும் பெருசா பேசலன்னு. அவர் என்னுடைய மொழிய, என்னுடைய நேட்டிவிட்டி, எனக்கு வரக்கூடிய மொழியை நீங்க கிண்டல் பண்றீங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாரு. பைபிள் எல்லாம் துணைக்கு எடுத்துக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க அதை? மதத்தை கொண்டு வந்து முன்னிறுத்தி தமிழ் மொழியை நான் எப்படி வேண்டுமானாலும் பேசுவேன் என்று ஒரு தவறான முன்னுதாரணத்தை பேரவையில் காட்டிய நிதியமைச்சரினுடைய நடவடிக்கை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. நான் நிதியமைச்சரினுடைய கூற்றுக்கே வருகிறேன். எனக்கு பைபிள் ஒரு மொழியை கற்று தந்திருக்கிறது, அது அன்பு மொழி என்று சொன்னால், நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற நாடறிந்த சொற்பொழிவாளர்களை பட்டியல் கொடுங்கள். இதே பைபிளை கற்று தேர்ந்தவர் தான் முதலிடத்திலே இருப்பார். அவருக்கு பெயர் அண்ணன் வலம்புரிக்கான். அவருடைய கூட்டணியிலேயே இடம் பெற்றிருக்கிறார் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ். அவருடைய தமிழுக்கு இணையான தமிழ் ஒன்று உண்டா? அவரும் தெற்கு செம்மையிலிருந்து வந்தவர் தான். அவர் பேசவில்லையா தமிழிலே? அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தமிழ் பேச தெரியாது, நாங்கள் பைபிளை படிக்கிறோம் என்று சொல்வது போல பொருள் போடும்படியாக பேசுவது என்பது உண்மையிலேயே ஏற்புடையதல்ல. மொழிக்கு மதம் என்பதே கிடையாது, மொழிக்கு வர்ண வேறுபாடுகளே கிடையாது. அதிலும் குறிப்பாக தமிழ் மொழி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன மொழி. வேறு ஒரு மொழி அப்படி சொன்னதே கிடையாது. எனக்கு அன்பை போதித்திருக்கிறது பைபிள் என்று சொல்கிறார். அப்போது தமிழ் அன்பை போதிக்கவில்லையா என்கிற கேள்வி இருக்கிறது. தமிழ் சமத்துவத்தை போதிக்கவில்லையா என்கிற கேள்வி இருக்கிறது. தமிழை போற ஒரு மொழி நீங்கள் உலகத்தில் எங்கு தேடினாலும் கிடைக்க பெறவே பெறாது. ஏதாவது ஒரு மொழியில் பொதுமறை என்று ஒன்று இருக்கிறதா? எந்த மொழியை வேண்டுமானாலும் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், உலக மொழிகளை பட்டியல் போடுங்கள். பொதுமறை என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு, திருக்குறள். அப்படிப்பட்ட மொழியை நீங்கள் ஏன் பேசவில்லை என்று மாண்புமிகு கடையநல்லூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் கேட்கிறார். அவர் ரொம்ப அழகா கேட்டார். அவரே ஒரு சொற்பொழிவாளர் தான், ரொம்ப நல்லா பேசினார். பேசும்போது சொன்னாரு, எங்க தெற்கு சீமையிலிருந்து வந்தவர் நீங்கள், எங்கள் பகுதியிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் நல்ல படித்தவர், கல்வியாளர், உங்களுக்கு நல்ல ஆங்கில புலமை இருக்கிறது என்பதை உங்களுடைய பேச்சு மொழியிலேயே நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் இந்த அவையினுடைய மாண்பு கருதி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல தமிழிலே பேச வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவுதானே. அமைச்சருக்கு உண்டான மாண்பு என்ன சார்? அமைச்சர் என்ன சொல்லி இருக்கணும்னா, நான் நீங்கள் பாராட்டும்படியான தமிழை இனி வருங்காலங்களில் பேசுவதற்கு முயற்சிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நிதானமாக அமர்ந்திருக்க வேண்டியதுதானே. இதையே இவ்வளவு சென்சிட்டிவா எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய இயலாமைக்கு முன்னால் அவர் வேறு எதையோ ஒன்று காட்டுவதற்கு முயற்சிக்கிறார். அதுதான் அந்த கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்து இழுத்திருக்கிறான்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் தமிழ் பேச தெரியாதுன்னு சொல்ல வர்றாரா? கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நாங்க தமிழ் படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வர்றாரா? வீரமாமுனிவர் யாரு? ஜியு போப் யாரு? அவர்களெல்லாம் இந்த தமிழ் மொழிக்கு ஆற்றி இருக்கிற தொண்டை போல உலகில் வேறு எவராவது ஆற்றி இருக்கிறார்களா? திருக்குறளை மொழிபெயர்த்தது யாரு? எல்லிஸ் பாதிரியாரா இருக்கட்டும், கால்டுவெல் திராவிட மொழி இலக்கம் ஒப்பிலக்கணர் கால்டுவெல்லா இருக்கட்டும், அதிகமாச்சே தமிழுக்கு கிறிஸ்தவ. இன்னும் சொல்ல போனா தமிழ் கிறிஸ்தவர்கள் இல்ல, அவங்க எல்லாம் போர்த்துகீசியல், எங்க பிரெஞ்சு, அங்க இருந்து வந்த பாதிரிமார்கள். அவங்களே தமிழ கசடர கற்று பல தொண்டாக்கிட்டு இருக்காங்களே. அதுதான், அதாவது பிறப்பால் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் அல்ல, வேறு இனத்தை சேர்ந்தவர்கள், வேறு நாட்டை சேர்ந்தவர்கள். இங்க தமிழ் மொழியினுடைய ஆர்வத்தை உணர்ந்து கொண்டு, தமிழ் மொழியின் பால் பற்று கொண்டு தமிழ் மொழிக்கு தொண்டாற்றியவர்கள். நான் இன்னும் ரொம்ப ரொம்ப இலகுவா போறேன் சார். நீங்க நாடறிந்த சொற்பொழிவாளர்கள் பட்டியல் அண்ணா வலம்புரிஜானுடைய பெயரை மறுக்க முடியாது, பீட்டர் அல்போன்ஸினுடைய பெயரை மறுக்க முடியாதுன்றது எவ்வளவு பெரிய உண்மையோ, இன்றைக்கு மேடையில் பேசுகிற பலருக்கும் ஆசிரியராக இருந்தவர் சாலமன் பாப்பையா தான். சாலமன் பாப்பையா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தான். அப்ப நீங்க மொழிக்கு எதிராக மதத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறீர்களா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. ரொம்ப இலகுவான கேள்வி. திமு ராஜேந்திரன் அவர்கள் கேட்டதுல எந்த விதமான தவறும் இல்லை. ரொம்ப அழகா நயம்பட சொன்னார். நானே ஒரு சொற்பொழிவாளன் தான், எனக்கு இந்த மொழியினுடைய ஆளுமை குறித்து தெரியும், நீங்க இந்த மொழியை கொஞ்சம் இன்னும் பக்குவமாக பேரவையில் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும்
அப்படின்னு. சார் நீங்க பல வார்த்தைகளா அவர் வந்து நிதியை வாசிக்கிற போது, பட்ஜெட் வாசிக்கிற போது ஆங்கிலத்துல சொல்றாரு. நேரலையில பார்க்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு அவர் சொல்கிற வார்த்தை புரியாது. இதற்கு முன்பு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் நிதியமைச்சராக இருந்தாரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்தாரு. அண்ணன் தங்கம் தென்னரசு நிதியமைச்சராக இருந்தாரு. இப்படி நிறைய பேர் நிதியமைச்சராக இருக்கும்போது பட்ஜெட் வாசிச்சாங்க. நான் என்ன கேட்கிறேன், பிடிஆரை விட ஆங்கிலத்தில் புலமை பெற்றவரா அந்த மரிய வில்சன்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்ப பிடிஆரே பயன்படுத்தாத அந்த ஆங்கிலத்தை நீங்கள் கொண்டு வந்து இங்கே பயன்படுத்தி, சார் இருமொழி கொள்கைக்கு வித்திட்ட நாடு இந்த நாடு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. நீங்க இந்தியில பேசாம ஆங்கிலத்துல பேசுற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அதை நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்துல பொதுமக்களுக்கு புரிகிற இயல்பான மொழியில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால், எனக்கு வந்து என்னுடைய கிறிஸ்டியானிட்டி வந்து அன்பை போதிச்சிருக்குன்னா, உங்க அன்பினுடைய லட்சணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அண்ணன் வீட்டுக்கு உருட்டுக்கட்டையோட நீங்க போனீங்க? அன்பு அதுதான் போதிச்சிருக்கா உங்களுக்கு? உங்களுடைய கிறிஸ்டியானிட்டி அதை தான் உங்களை போதிச்சிருக்கிறா? பகைவருக்கும் அருள்வாய் என்றுதான் சொல்கிறது தமிழ். நீங்க அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அப்போ உங்களுடைய தனிவாழ்வு குறித்தெல்லாம் நான் வந்து பேச விரும்பல. ஆனா அதே நேரத்துல நீங்க எனக்கு வந்து என்னுடைய மதம் அன்பை போதிச்சிருக்குன்னு சொன்னதுனால, இதுதான் உங்க மதம் உங்களுக்கு போதிச்சிருக்கான்ற கேள்வியை கேட்க வேண்டியிருக்குல்ல. இன்னும் நிறைய கேள்விகளை கேட்க முடியும் உங்களுடைய தனிவாழ்வு சார்ந்து. அதெல்லாம் அல்ல எங்களுடைய நோக்கம். ஆனா ஒரு சாதாரண விவகாரத்தை ஒரு மதத்தோடு ஒப்பிட்டு எல்லா விவகாரத்தையும் வந்து அந்த மதம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு நிலை இருக்குல்ல. பட்ஜெட் தாக்கல் செய்ய வரும்போது கையில வந்து அந்த கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிற மணியை கொண்டு வர்றதாக இருக்கட்டும், ஜெபமாலையை கொண்டு வர்றதாக இருக்கட்டும், அதே போல இங்க வந்து கேள்வி எழுப்பினா அதுக்கு வந்து மதத்தை முன்னிறுத்துவதாக, இது ஒரு தவறான முன்னுதான். நேத்து பாருங்க, ஏன் நீங்க மதத்தை முன்னிறுத்தினீங்கன்னு நயனார் நாகேந்திரன் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா சார், எப்படி ஒன்றிய அரசை பார்த்து, ஆமா, எப்படி ஒன்றிய அரசை பார்த்து நீங்கள் ஏன் வெறும் இந்து மதத்தை முன்னிறுத்துகிறீர்கள் என்கிற கேள்வியை கேட்கிறோமோ, அதுபோல இந்த அரசை பார்த்து ஏன் கிறிஸ்தவத்தை முன்னிறுத்துகிறீர்கள் என்கிற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது தானே. எந்த மதத்தை முன்னிறுத்தினாலும் அது எதிர்க்கப்பட வேண்டியது சார். அது எல்லோருக்குமான அவை. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கான இடம் அந்த இடம். நீங்க வந்து கிறிஸ்தவரும் வாக்களிச்சிருக்கிறாரு, இஸ்லாமியரும் வாக்களிச்சிருக்கிறார், மதமே இல்லை என்று சொல்பவர்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப எப்படி ஒரு மதம் சார்ந்து அந்த அவைக்குள்ள உங்களால வந்து பேச முடியும்? உங்களை ஒரு மதத்துக்குள்ள நிறுத்தி கொள்ள முடியுது? ஏன் அப்படி நீங்க நிறுத்திக்கிறீங்க? நீங்க எல்லோருக்குமான அமைச்சராக அல்லவா வெளிப்பட வேண்டும். அப்போ உங்களுடைய மத சாயத்தை நீங்களே வழிய வந்து பூசிக்கொண்டு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடுவது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. மரிய வில்சன் இப்படி பேசியதை ஏற்கவே முடியாது. இல்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த அரசின் மீது ஒரு விமர்சனத்தை பாஜக வைக்குது. ஆனா பாஜக வைப்பதற்கு முன்பே பெரியாரிஸ்டுகளும் சொல்றாங்க, பைபிள மேற்கோள் காட்டி சபாநாயகர் பேசுவதை தவிர்த்திருக்கணும், ஜெபமாலையோட நிதிநிலை அறிக்கை பண்ணியிருக்க கூடாது, நாங்க திருப்பதிக்கு பட்ஜெட்டுக்கு போனதை தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நீங்க ஜெபமாலையோட வர்றீங்க. திருப்பதிக்கு போறதையும் தாவேக அரசு தான் பண்ணுது, ஜெபமாலை பண்றதையும் தாவேக அரசு தான் பண்ணுது, ஜோசியரை நியமிக்கிறதையும் தாவேக அரசு தான் பண்ணுது. அப்ப மதம் வரக்கூடாதுங்கிற அந்த அரசியல்ல இந்துத்துவம் அதிகமா இருக்குன்னு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இவர்கள் ரெண்டையும் கலந்து பைபிளையும் கொண்டு வராங்க. இது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் கொண்டு போய் முடியும்? அப்ப ஒரு ரோமன் கத்தோலிக்க கான்செப்டையும் கொண்டு வந்தா இப்ப ரோமன் கத்தோலிக்க அடிப்படைவாதத்தையும் சேர்த்து எதிர்க்க வேண்டிய பொறுப்பு பெரியாரிஸ்டுகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வந்து சேருது. அதே சமயம் பாஜகவுக்கு வாய்ப்பா அமைஞ்சிருது. பாத்தியா கிறிஸ்தவர்களுக்கான அரசா இருக்கு, ஜெபமாலையோட போறாங்க, ஆனா இதை பார்த்துட்டு யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு இந்து முன்னணி பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாஜகவுடைய அந்த டோனை நம்ம நேரடியாகவும் எதிர்க்க முடியாது, மறைமுகமாகவும் ஆதரிக்க முடியாது. ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழலை இவங்களுடைய ஏற்படுத்துறாங்களோ, ப்ரோ மைனாரிட்டி பேச வேண்டிய நேரத்துல இந்த மாதிரி கொண்டு போய் அதை ஒரு பிஜேபிக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துறாங்களாங்கிற ஒரு அச்சமும் ஏற்படுது. இல்லை, உண்மையிலேயே மதச்சிறுபான்மையினருக்கு சிக்கலை உருவாக்குகிறார்கள் என்றுதான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். நீங்க மத வடிவம் எந்த ரூபத்தில் வந்தாலும் எதிர்க்கப்பட வேண்டும் சார். சிறுபான்மை துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற முஸ்லீம் லீக்கினுடைய ஷாஜகான் தன்னுடைய அமைச்சரவைக்கான அறை இருக்கு இல்லையா, அமைச்சர் அறை இருக்கு இல்லையா, அங்க போய் இஸ்லாமிய மத குருமார்களை வந்து அவர் ஓதிட்டாரு. அன்றைக்கு கூட நான் ஒரு பிரதான ஊடகத்தில் பேசுகிற போது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னேன். நீங்க அமைச்சர் என்பவர் எல்லோருக்குமான அமைச்சராக இருங்கள். அது என்ன, அமைச்சரவையில் உங்களுக்கு இடஒதுக்கீடு செய்து உங்களுக்கான அறையை தலைமைச் செயலகத்துல கொடுத்தா அந்த அறைக்குள்ள கொண்டு வந்து இஸ்லாமிய முறைப்படி நீங்க வந்து ஓதுறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அப்ப இன்னொரு அமைச்சர் யாகம் வளர்ப்பாரு, அது சரியா இருக்குன்னு நீங்க ஏத்துக்குவீங்களா?
இன்னொரு அமைச்சர் இந்த பாருங்க இப்ப வந்து ஜெபமாலையோட வந்துட்டாரு. விவிலியத்தை கோட் பண்ணி பேசுறது பிரச்சனை கிடையாது. விவிலியத்தை கோட் பண்ணி நிறைய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஏன் கலைஞரை விவிலியத்தை கோட் பண்ணி எல்லாம் நிறைய பேசியிருக்காரு. ஆனா மதத்தை முன்னிறுத்தி ஒரு அமைச்சர் பேசுறாரு. அப்போ எந்த வடிவத்தில் மத அடையாளம் வந்தாலும் அது எதிர்க்கப்படத்தான் வேண்டும். நீங்க மத அடையாளமே இல்லாமல் தான் ஒரு அரசு இயங்கணும். எல்லோருக்குமான அரசாக நான் என்ன கேட்கிறேன்னா சார், எங்கிருந்து மத அடையாளம் உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்கணும். உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் மதத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே தவறு தானே. இப்ப பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்குன்னா, இது வரைக்கும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கண்டிச்சோம் இல்லையா? இப்ப பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசை பார்த்து கண்டிக்குது. நியாயம் தானே. அதை எப்படி நீங்க வந்து புறந்தள்ளி விட முடியும்? அது எப்படி இயல்பாக இல்லைன்னு நீங்க ஒதுக்கி தள்ளி விட்டு போயிட முடியும்? இதை நேற்றைக்கு என்ன பண்ணிருக்கணும்? பேரவைத் தலைவர் வந்து இல்ல, அவர் ரொம்ப மெல்லிய மொழியில தான் சொன்னாரு, இதை ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துக்கங்கன்னு சொன்னாரே தவிர, ஏங்க மதத்தை கொண்டு வந்து முன்னிறுத்துறீங்கன்னு கண்டிக்கலையே பேரவைத் தலைவர். பேரவைத் தலைவர் அதை ஆமோதிக்கிறாரு. நாளைக்கு இன்னொரு விஷயத்தையும் இதுல நீங்க பார்க்கணும் சார். பேரவைத் தலைவரும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராக இருக்கிற காரணத்தால் இதை வந்து மறுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி வைக்கும். பாரதிய ஜனதா கட்சி பேசுவதற்கு நீங்கள் வந்து வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறீர்கள் என்றுதான் பொருள். அப்ப பேரவைத் தலைவருடைய பின்புலத்தை பாரதிய ஜனதா கட்சி பேசும். இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான அணுகுமுறை பாருங்க. ரொம்ப சாதாரண, ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த விஷயத்துக்கு ஏன் நீங்க மதத்தை கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு நாங்க யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. பேரவைத் தலைவரும் அதை கண்டிக்கல. அப்படின்ற பட்சத்துல இதை உண்மையிலேயே ஜனநாயக சக்திகள் எதிர்க்கத்தான் வேண்டும். ஏன்னா எந்த மதத்தினுடைய வடிவத்தில் வந்து ஒரு அரசு இயங்கினாலும் அது வந்து எதிர்க்கப்பட வேண்டியது. அது வந்து இந்து மதம் தான், இஸ்லாமிய மதம் தான், கிறிஸ்தவ மதம் தான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. எந்த மதத்தினுடைய வடிவத்திலும் ஒரு அரசு இயங்கவே கூடாது. ஒரு அரசு என்பது எல்லோருக்குமான அரசாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது. அதுதான் ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்ட அரசாக இருக்க முடியும். எனவே இந்த மரிய வில்சனுடைய கருத்தை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்கவே கூடாது. தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாட்டில் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கருத்து. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம வந்து பாரதிய ஜனதா கட்சியை வரவிடாம தடுக்கிறோமோ, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த அரசு உருவாக்குது. ஒரு அணிதிரட்டல் நடக்கும்ல சார் இதுக்கு எதிரா. இந்த பாருங்க, நாமெல்லாம் இந்துக்கள், இந்த அரசு பாருங்க எப்படிப்பட்ட அரசாக இருக்குன்னு சொல்லி இந்துக்களை அணிதிரட்டுவதற்கு ஒரு டூல தாவேக அரசே உருவாக்கி கொடுக்குது பாஜகவுக்கு. இத பாஜக உண்மையிலேயே இது கிறிஸ்தவர்களுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது. இவங்க பைபிளை தூக்கி பிடிச்சிட்டு கிறிஸ்தவ மக்களின் உரிமைகளை பறிக்க போறாங்க. உண்மையாவே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை அது வந்து உருவாக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்வதற்கான களத்தை தேடிக்கொண்டே இருக்கு. நீங்க அழகா அவங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சு ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்குறீங்க. அப்படி உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய அரசியலை பேசுவதற்கு நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ வாய்ப்பை உருவாக்குகிறீர்கள் என்றுதான் நான் வந்து உணர்றேன். இது ரொம்ப ஆபத்தான போக்கு சார். இது வந்து தொடர்வது என்பது ஒரு நல்லதல்ல. அது தலைமைச் செயலகத்துல வந்து ஒரு மத அடையாளத்தை கொண்டு வந்து திணிப்பது. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம இன்னைக்கு கண்டிக்கிறோம்ல, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. வேளாண் பட்ஜெட்டை வந்து திருப்பதியில போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெங்கடாஜலபதிட்ட வந்தாருன்னு சொல்லி மாண்புமிகு வினோத்தை நம்ம கண்டிக்கிற போது, இங்க நிதியமைச்சர் வந்து ஜெபமாலையை வச்சுட்டு கொண்டு வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்றாரு அப்படின்னு சொன்னா இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இது ரொம்ப தவறு இல்லையா? எந்த மதத்தின் வடிவில் வந்தாலும் அதை எதிர்க்கத்தானே வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாம் அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப தவறான முன்னுதாரணத்தை நேற்றைக்கு பேரவையிலே வந்து நிதியமைச்சர் என்கிற நிலையிலிருந்து பேசுகிற ஒருவர் தான் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்கிற பொருள் உணர்ந்து பேச. இன்னொன்னு, அவர் அவ்வளவு கோபம்லாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவருக்கு அவ்வளவு கோபம்? என்ன அப்படி தப்பா பேசிட்டாங்க? உடல் கேலி, உருவ கேலி என்றெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் செய்யலங்க. யாரு செஞ்சான்னு நீங்க பட்டவர்த்தனமாக அவையில பேசுங்க. எப்படி போகிற போக்குல ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்க முடியும்? மொழி கேலி செய்யலாம். ஏங்க, தமிழ் மொழியை நன்றாக பேசுங்கள் என்று சொன்னது தவறா? ஏன் தமிழ் மொழியை நல்ல ஆளுமையோடு நீங்கள் பேச மறுக்கிறீர்கள் என்று சொன்னது தவறா? கர்நாடகாவுல போய் கன்னட மொழியில நிதியமைச்சர் நல்லா பேசணும்னு சொன்னா கன்னட நிதியமைச்சருக்கு கோபம் வருமா? ஆந்திராவுல போய் தெலுங்கு மொழியில நிதியமைச்சர் நல்லா ஆளுமையா பேசணும்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய நிதியமைச்சருக்கு கோபம் வருமா? ஆனா இங்க இருக்கிற நிதியமைச்சருக்கு கோபம் வருதுன்னா அப்ப உங்களுக்கு மொழியை விட மதம் பெரிதாக தெரிகிறதா? அந்த மதத்தை கொண்டு வந்து நீங்க தமிழுக்கு முன்னால் நிறுத்த பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி சார். என்னுடைய கிறிஸ்டியானிட்டி வந்து எனக்கு அன்பை போதிச்சிருக்கு, அன்பு மொழியை போதிச்சுன்னா அப்ப தமிழ் மொழி என்ன போதிச்சு? நீ சொல்லு, நீ எப்படி சொல்லலாம்? அந்த வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை இல்ல. இல்ல, உன் தமிழை விட எனக்கு அன்பு மொழி, பைபிள் போயிட்டு அன்பு மொழி போதுங்கிறாரு. அப்ப இது எதுக்கு தமிழையும் பைபிளையும் எதுக்கு சம்மந்தம் எல்லாம் மோத விடுறாரு அவரு? சார், தமிழை விட அன்பை போதித்த ஒரு மொழி உலகிலேயே இல்லை சார். நீங்க என்ன பேசுறீங்கன்னு முதல்ல உணர்ந்து பேச வேண்டாமா? எதை உயர்த்துவதற்காக எதை தாழ்த்துகிறீர்கள்? அப்ப தமிழ் மொழி அன்பை போதிக்கலன்னு நீங்க சொல்றீங்களா?
இந்த உலகம் முழுமைக்கும் நம் எல்லோருக்குமானதுன்னு சொன்ன ஒரே மொழி தமிழ் மொழி தான் சார். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வேற எங்காவது ஒரு மொழியில சொல்லப்பட்டிருக்கான்னு நீங்க சொல்லுங்க. வேற எங்காவது ஒரு மொழியில சொல்லப்பட்டிருக்கா? எல்லாரும் அண்ணன் தம்பி தான்டா, எல்லாரும் நம்ம மக்கள் தான், யாரும் இங்க வேற்றுமையே கிடையாதுன்னு ஒரு அன்பை போதித்திருக்கிற மொழி தான் சார் தமிழ் மொழி. நீங்க தமிழ்நாட்டுக்கு எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை, தமிழ்நாட்டினுடைய அதிகார பீடமாக இருக்கிற சட்டப்பேரவையில நின்று கொண்டு தமிழ் மொழி அன்பை போதிக்கல, எனக்கு கிறிஸ்டியானிட்டி அன்பை போதிக்குதுன்னு ஒரு நிதி அமைச்சர் பேசுறாருன்னா தமிழ்நாடு எங்க சார் போகுது? தமிழ்நாட்டினுடைய நிலை குறித்து வருந்த வேண்டாமா நம்ம? இதை கண்டிப்பதற்கு யாருமே இல்லையா? இதை அரசு கண்டித்திருக்க வேண்டாமா? சபாநாயகர் என்ன செய்யறாரு? அவர் கண்டிக்க வேண்டாமா? அவர் என்ன நடுநிலைமையோடு நடந்து கொள்றாரு? அது எப்படிங்க நீங்க வந்து தமிழுக்கு பதிலாக கேடயமாக கொண்டு வந்து கிறிஸ்தவ மதத்தை நீங்க நிறுத்துறீங்கன்னு பார்க்க வேண்டாம். இப்ப கிறிஸ்தவ மதம் என்பது தமிழுக்கு எதிரானதா? இவர் பேசிய பேச்சுக்கள் அப்படித்தான் இருக்கு. கிறிஸ்தவ மதம் என்பது தமிழுக்கு எதிரானது சொல்லவும், அது பாஜக டோன் தானே. அது கிறிஸ்துவம் இந்த மண்ணில் உருவானது கிடையாதுங்கிற பாஜகவுடைய டோன் தானே. தமிழுக்கு அந்நியமானது, பாரத மண்ணுக்கு அந்நியமானது, முஸ்லீமு கிறிஸ்டின்ங்கிற பாஜக டோனுக்கு வலு சேர்க்கிற மாதிரில இருக்கு கடைசியில. அது சார் இந்த முருகன் அரசியல் இருக்கு இல்லையா, சீமான் பேசினார்ல தமிழ் கடவுள்னு, அதை எப்படி நாம எதிர்த்தோமோ அவர்களை போன்றவர்கள் பேசிய அரசியல் சரின்னு சொல்வதற்கு இணையான நடவடிக்கை நேற்று மரியவில்சன் பேசிய நடவடிக்கை. அவன் பாத்தீங்கல்ல, நாங்க தமிழ் கடவுள் தான் சொன்னப்ப ஜீசஸ் எந்த கடவுள்ங்கிறத அவரே காட்டிட்டார். தமிழுக்கு எதிரான கடவுள்னு நாளைக்கு அவர்கள் பேசுவதற்கான வாயிலை திறந்து வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இது அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போய் முடியும். நீங்க மைனாரிட்டிலேயே மைக்ரோ மைனாரிட்டி சார் கிறிஸ்டியன்ஸ், இப்ப அவர்களுடைய உரிமையை பறிப்பதற்கான ஒரு சூழல் வந்துடும். அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை, அவர்களுக்கு எதிரான கொம்பு சீப்புகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிராக்சியாக இருக்கிற நாம் தமிழர் போன்ற ஆட்கள் இப்ப செய்ய வந்தாங்க. ஏற்கனவே சாத்தானுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாரு சீமானு. இப்ப அடுத்தடுத்து என்ன சொல்ல போறாருன்றது தெரியாது. பாத்தியா, என் தமிழ் மொழி குறித்து பேசுவதற்கு இங்க மரியவில்சன் வெக்கப்படுறாருன்னு பேச ஆரம்பிப்பாரு. அப்ப நீங்க யாருக்கான கேட்டை ஓபன் பண்றீங்கன்னு உணர்ந்து பேசணும். ஒரு வார்த்தை அது வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒண்ணும் இல்ல சார், நான் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். மண்டைக்காடு கலவரம் முடிந்ததற்கு பிறகு கிறிஸ்தவ மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வந்தா அதை வந்து நாங்க வந்து விற்க மாட்டோம், வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்துக்கள் முடிவெடுக்கிறாங்கன்ற ஒரு சூழல் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல. தவத்திரு குன்னக்குடி பொன்னம்பல அடிகளார் வந்து அந்த கூடையை தூக்கிக்கிட்டு மீனை கொண்டு வந்து வித்தாரு சார் வீதியில. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சைவ மடாதிபதி ஒருவர், நான் வந்து வீதியில வந்து இந்த மீனை வித்து தர்றேன், கிறிஸ்தவர்கள்ட்ட நீங்க மீன் வாங்கணும்னு சொல்லி பேசிய நிலம் சார் தமிழ் நிலம். நீங்க இந்த தமிழ் நிலத்தில் நின்று கொண்டு எதை பேசுகிறீர்கள் என்பது இருக்குல்ல, இந்த தமிழ் நிலத்தில் நின்று கொண்டு எந்த மதத்தை முன்னிறுத்துறீங்கன்றது இருக்குல்ல. அன்றைக்கு மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு கிறிஸ்தவ மீனவர்கள்ட்ட நாங்க மீன் வாங்க மாட்டோம்னு சொல்லும் போது சைவ மடாதிபதி ஒரு வீதிக்கு வந்தாரு. சைவ மடாதிபதி வீதிக்கு வந்த தமிழ்நாட்டில் நின்று கொண்டு தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் இப்படி பேசியதுங்கிறத ஒருபோதும் ஏற்கவே முடியாது. கண்டிப்பா வழமையான உங்களுடைய எப்பவுமே ஒரு கரண்ட் பாலிடிக்ஸ் உங்கள்கிட்ட கேட்டா வரலாற்று ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நீங்கள் கொண்ட அந்த பெரியாரிய திராவிட இயக்க கொள்கை சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை அடுக்குவீங்க. தர்க்கம், அரசியல், வரலாற்றில் நடந்த உண்மை, இது எல்லாவற்றையும் இணைத்து இந்த கரண்ட் பாலிடிக்ஸினுடைய விஷயத்தை பகுப்பாய்வு செய்வீங்க. அதே போல பல்வேறு செய்திகளை சொல்லி மரியவில்சன் பேசியது சரியா என்பதை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு நம்ம விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.